Hello students, in this video I am going to explain about the JSP Elements, Java Server Page Elements. So elements la first நம்ம discuss பண்ண போறது comments. So comment is nothing but non-executable lines. ஒரு programல comment lines or comments எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, if suppose you are writing something inside your program, உன்னோட programல நீ எழுதுற எதுக்காக உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் நீ எழுதுறாங்க அந்த கமெண்ட். ஸோ the comment line which are not executable, அது வந்து எக்ஸிக்யூட் ஆனாலும் அது என்ன ஆகாது, உனக்கு அந்த லைன்ஸ் வந்து எந்த எஃபெக்டும் கிடையாது, பிகாஸ் தட் இஸ் நாட் அ சின்டாக்ஸ். ஸோ அந்த நான் எக்ஸிக்யூட்டபிள் லைன்ஸ், பட் யூ ஆர் ரைட்டிங் தட் திங் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு இன்புட் நீ ரெண்டு 1 நம்பர் செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இந்த நம்பர் ரெப்ரசன்ட் திஸ் திங், இந்த நம்பர் ரெப்ரசன்ட் திஸ் திங் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கமெண்ட் லைன் எழுதி வச்சுட்டேன்னா அந்த ப்ரோக்ராமில் அது உனக்கு புரியும், யூஸருக்கு வந்து உள்ளே போய் ப்ரோக்ராம் பார்க்குறப்ப புரியும். அதுக்காக எழுதுறது தான் நம்ம கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So comments or explanation included in the JSP program for better understanding. This will not be executed. So the comments எடுத்துட்டோம்னா JSP ல there are two types of comments. One is HTML comment and another one is hidden comments. So first HTML comment. So HTML comments நம்ம HTML program எழுதுற இல்லையா, அந்த program அந்த இடத்துல you are writing some comments, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், HTML comments ன்னு சொல்லுவோம். So these comments included in the HTML part of JSP page. இப்போ நான் நேற்று ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் பண்ணேன், அதில் உங்களுக்கு காட்டும் பொழுது என்ன, ஒரு HTML கோடு அது மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அதை நீ சேவ் பண்ணுறப்ப .jspன்னு சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த .jsp .htmlக்கு பதிலாக நீ என்ன சேவ் பண்ணியிருப்ப, .jspன்னு சேவ் பண்ணியிருப்ப, அப்போ அது ஒரு JSP ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி JSP ப்ரோக்ராம் உள்ளே இருக்க கோடு வந்து HTML டேக்காக இருக்கும். ஸோ அந்த HTML டேக்கில் நீ கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்ம HTML கமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன சின்டாக்ஸ், இந்த HTML கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி டேக் உள்ள ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட வேலிட் கமெண்ட்ஸ் என்னவோ அதை எழுதலாம். அதர்வைஸ் டேக் உள்ள டேக் போடும்பொழுதே பாரு, இங்கே லெஸ் தென் போடுறேன், என் பண்ணுறேன், அண்ட் தென் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு வேலிட் கமெண்ட்ஸ். அதுக்குள்ளே நீ என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்கிரிப்ட்லெட் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் உள்ள இங்கே ஒரு பர்சன்டேஜ் இங்கே ஒரு பர்சன்டேஜ் இருக்கு பாரு, வித்தின் தட் பர்சன்டேஜ் யூ ஆர் ரைட்டிங் சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இதை வந்து ஸ்கிரிப்ட்லெட்னு சொல்லுவோம். இதை வந்து நான் பின்னால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஸ்கிரிப்ட்லெட் பற்றி. தென் திஸ் இஸ் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கமெண்ட் டேக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருந்ததுன்னா கமெண்ட் டேக், இது ஓப்பனிங் டேக்கு, தென் க்ளோசிங் டேக் வந்து நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனிங் டேக்கு, இந்த லெஸ் தென் எக்ஸ்க்ளமேட்டரி வேலிட் கமெண்ட்ஸ், தென் க்ளோஸ் பண்ணுறேன், தட்ஸ் இட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் இங்கே. இப்போ திஸ் இஸ் எ சிம்பிள் JSP ப்ரோக்ராம், இது ஒரு கமெண்ட் லைன். இதே ஸ்கிரிப்ட்லெட் ஆட் பண்ணியிருக்கேன், தட் இஸ் லெஸ் தென், இங்கே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதியிருக்கேன், பர்சன்டேஜ், இன் பிட்வீன் பர்சன்டேஜ், இங்கே யூ ஹாவ் ரிட்டன் சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், என்ன ஈக்குவல் டு நியூ ஜாவா .util.date தென் டு லோக்கல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்கிரிப்ட்லெட், இது ஒரு ஸ்கிரிப்ட்லெட்டோட எக்ஸ்ப்ரெஷன். இது என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கமெண்ட் லைன் உள்ள நீ கொடுத்துருக்க. திஸ் இஸ் கால்ட் HTML கமெண்ட். and the next thing is called hidden comments. அடுத்தது நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், hidden. ஸோ ஹிடன்னா என்ன அர்த்தம், உனக்கு அது JSPயோட ஒரு பார்ட்டாக தான் இருக்கும் அது, பட் அது என்ன, it will not be displayed on the page or sent to the client. அது அந்த பேஜில் டிஸ்பிளே ஆகாது, கிளைண்ட்டுக்கு போயிடும். ஸோ இதை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, இங்கே ஒரு பர்சன்டேஜ், இங்கேவும் ஒரு பர்சன்டேஜ், அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வேலிட் கமெண்ட் கொடுப்பீங்க. இது வந்து JSP கமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இது வந்து ஒரு ஹிடன் கமெண்ட்டாக இருக்கும் இப்படி கொடுத்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டிருந்தோம், இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்கீங்க, பிகினிங்லேயும் எண்ட்லேயும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் கொடுக்கும் பொழுது இது என்னன்னு சொல்கிறோம், JSP ஹிடன் கமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் த நெக்ஸ்ட் எலமெண்ட், JSPயோட ஃபஸ்ட் எலமெண்ட் கமெண்ட்ஸ்ன்னு பார்த்துட்டோம், அதில் 2 டைப் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்க்க போகிறது டைரக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டைரக்டிவ்ஸ்.